ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ்ஷுங்க கேரட் எக் ரைஸுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸான நம்ம குயிக்காக எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. கடாய் சூடு ஏறினதும் 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் லைட்டாக நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. ஒரு வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கடுகு வெடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 கேரட் நல்லா நீங்கள் எடுத்து துருவி வச்சுக்கலாங்க. சீவலில் போட்டு துருவி வச்சுக்கலாம். நான் ஒரு 3 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கேரட்டை போட்டு நம்ம 2 வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததோ ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடி போடுறேங்க. லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை மிளகா வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக சில்லி பவுடரும் லைட்டாக பெப்பர் காரமும் சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணலாங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த கேரட் வேகத்துக்காக நம்ம 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாங்க. கேரட் நல்லா வெந்து தண்ணி சுண்டி வரட்டுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா தண்ணியில் நல்லா உறிஞ்சிருக்கும். தண்ணியில் நல்லா உறிஞ்சி இந்த மாதிரி பளபளன்னு வந்ததுக்கப்புறம் கூடவே நம்ம எக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 3 எக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா முட்டை உடச்சி ஊற்றிட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க. சாதம் நம்ம பாயில் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாங்க. சாதம் வந்து ரைஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். கேரட்டோடு சேர்த்து இந்த முட்டையும் சேர்த்து நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. லைட்டாக நான் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக பெப்பர் சேர்த்துட்டு நம்ம இது கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா பொடி மாசா வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாங்க. சுவையான கேரட் எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். சுவையான கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க.